கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரியகிழ வீதி பகுதி 2 திமுக 82வது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த 16/8/2024 அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரியகிழ வீதி பகுதி 2 பகுதி கழகம் 82வது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் கோட்டைமேடு பெருமாள் கோவில் ஸ்டார் பேக்கரி சந்திப்பு தேர்தல் அலுவலகம் பகுதியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டையபாஸ், பெரியகிழ வீதி பகுதி 2 பகுதி செயலாளர் வி. ஐ. பத்ருதீன், தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத், 82வது வட்டக்கழக செயலாளர் ஏ. அப்பாஸ், மாநகராட்சி வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் வி. பி. முபஷிரா, மாநகர் மாவட்ட சிறுபான்மையினர் நலக்குழு அமைப்பாளர் லா. தேவசேலன், தங்கவேல், என். ஜே. முருகேசன், கோவை சுஜித், எம். முகமது முனீர், வி. எச். விஜயன், பன்னீர்செல்வம், ஷாஜஹான், சுலைமான், அப்துல் ரஹீம், லேனா நிசார், சித்திக், மெஹியா கான், என். ஹெச். ஷாஜஹான், தமிழ் செல்வி, ஆட்டோ சாலி, நிஜாமுதீன், ரவிச்சந்திரன், ஏ. கே. கமாலுதீன், ராஜா, ரவிக்குமார், ஹசன் முகமது, இலியாஸ், ரஹமத்துல்லா, ஷாஜஹான், கதிரவன், பாவா பக்ருதீன், இளைஞரணி இப்னு மசூத், லாரா பிரேம்தேவ், பகுதி நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், கழக அணிகளின் அனைத்து நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், BLA2 பூத் கமிட்டி உறுப்பினர்கள், கழக செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள், 82வது வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஜனநாயகத்திலே எப்பொழுது திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதோ அன்றைய காலகட்டத்தில் இருந்து என்றைக்குமே இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. இந்த பகுதி இந்த கோட்டை வேறு என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே சமயத்தில் இந்த மேடையில் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய தம்பி கோட்டை அப்பாஸ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலத்திற்கு மேலாக என்னை நன்றாக தெரியும். அதே மாதிரி தம்பி சுலைமான், பதுருதீன், நிறைய பேருக்கு நன்றாக தெரியும். முதலாக மாநகர இளைஞரணி அமைக்கப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு மோகன்குமார் அவர்கள் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். நான் ஒரு துணை அமைப்பாளர், இன்னொரு துணை அமைப்பாளர் நண்பர் சக்திவேல். இரண்டாவது நான் அமைப்பாளராக என்னை போட்டாங்க. நான் அமைப்பாளராக வந்தேன். அப்பொழுது ஒரு துணை அமைப்பாளர் என்னுடைய இதயத்தில் நீங்க இடம் பெற்றிருந்த அன்பிற்கினிய சகோதரர் கோட்டை சி. ரவி இங்கே இருந்தார். நான் இப்ப பாத்தீங்கன்னா தினமும் அவரது இல்லத்திற்கு நான் வந்து செல்வேன். இது கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பொழுது இருந்தே இந்த கோட்டைமேடு பகுதிக்கு நான் அதிகமாக வந்து செல்லுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக நான் செயல்பட்டிருக்கின்றேன். இந்த பகுதியில நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய இயக்கத்தில் அன்பிற்கினிய நம்முடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கோவை தமீம் அவர்கள், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சிராஜுதீன் அவர்கள், இன்னும் எத்தனையோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் கட்டி காத்த பகுதி இந்த பகுதி.